நாம் சைவானுஷ்டானத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த சைவானுஷ்டானத்தில் ஆச்சமனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஜலத்தை உறிஞ்சி குடிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அந்த உதடுகளை கைகளினாலே துடைத்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பிரக்ஷாலனம்னு சொல்கிறான். அதாவது அலம்புறதுன்னு அர்த்தம். கையை தூய்மை செய்து கொள்ளுதல். பிரக்ஷாலனம்னா கையை தூய்மை செய்து, பிரக்ஷாலனம் தூய்மை செய்து கொள்ளுதல்னு அர்த்தம். நீரினால் தூய்மை செய்து கொள்வது தான் பிரக்ஷாலனம்னு சொல்கிற வழக்கம். இந்த சைவானுஷ்டானத்தில் இந்த ஆச்சமனம் பண்ணி அதுக்கப்புறம் அதர சுத்தி என்று சொல்லக்கூடிய உதடுகளை துடைத்து வாயிலே இந்த கையை சம்பந்தப்படுத்தியதுனால எச்சில் போன்ற தோஷங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால அதை மந்திரத்தை சொல்லி அந்த கையை அலம்பிக்க சொல்கிறா ஜலம் விட்டு. அதை தான் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓம் கவச்சாய நமஹா அப்படின்னு ஒரு மந்திரம். மீண்டும் சொல்கிறேன், ஓம் கவச்சாய நமஹா அப்படின்னு சொல்லி கைகளை அலம்பிக் கொள்ளுதல், தூய்மை செய்து கொள்வது. மந்திரம் சொல்லி கைகளை தூய்மை செய்து, அப்படி கைகளை மந்திரம் சொல்லி தூய்மை செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு சாதாரணமாக கையலம்புறதுக்கும் மந்திரம் சொல்லி கைகளை அலம்பிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், எந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் அந்த செயலினுடைய விளைவை ஏற்படுத்தும். ஒரு உதாரணத்தினால மாத்திரம்தான் இதை புரிய வைக்க முடியும். ஒரு செயலை முடித்து இன்னொரு செயலுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பகுதியாக அப்படி வரும்போது கையலம்புறது உண்டு. ஒரு செயலை முடித்து இன்னொரு செயலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கால்களை அலம்பிக்கிறது. இது ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த ஆச்சமனம் என்கின்ற செயல், அதனால் வாயில் கையை வச்ச தோஷம், அதாவது இந்த எச்சப்படுறதுனால கையை தூய்மை செய்து கொள்வதற்கு ஓம் கவச்சாய நமஹா அப்படின்னு சொல்லி கையலம்ப சொல்லியிருக்கா. இப்படி கையலம்புறதுனால நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், மலம், அதாவது அழுக்கு போகிறது, தூய்மை ஏற்படுகிறது. இதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு கேட்டால், இந்த கையலம்புறதுல பல சகுனம் இருக்கு. அந்த சகுனத்தை ஒரு கதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். இல்லைன்னா ஒரு கருத்து, ஒரு பண்டைய கால பழக்க வழக்கம், அதன் மூலமாக நான் சொல்ல முற்படுகிறேன். அப்படி சொன்னால் இது உங்களுக்கு விரைவாக அந்த கையலம்புறதை பற்றி புரியும். ஏன்னா கையலம்புறதுக்குள்ளே தான் நுட்பமே வச்சுருக்கான். பொதுவாக பண்டைய காலத்தில் தன் இனம் சாராதவர்கள் வீட்டில் ஒருத்தர் போய் சாப்பிட மாட்டார். அதையும் தாண்டி உபாசகர்கள் தீட்சைன்னு ஒன்று எடுத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, தீட்சை எடுத்துட்ட வாரத்தில் தான் போய் சாப்பிடுவாள். உறவுக்காரர்களை தவிர்த்து, நான் சொல்கிறது உறவுக்காரர்கள் அல்லாமல், உறவுக்காரர்கள் வீட்டில் அன்னம் உட்கொள்ளலாம், அது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிற இடங்களில் உணவு உண்பது வழக்கத்தில் இல்லை. அப்படி ஒரு ஆன்மீக நெறியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆன்மீக நெறியில் இந்த கையலம்புறத்துக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உபாசனை பண்ணுறவா, சன்னியாசி, இவாளெலாம் அடுத்தவா வீட்டில் போய் சாப்பிட மாட்டாள். அப்படி சாப்பிட்டு கையலம்புற போது அவளுடைய பலன் வரும். அதில் ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட முதல்ல ஒருத்தர் வந்தார். அவர் விண்ணப்பிச்சிட்டார். என்ன விண்ணப்பிச்சுக்கிறார் அப்படின்னா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சன்னியாசி கூடவே ஒரு தொண்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தார். அவர் எப்போதும் அவர் கூடவே இருப்பார். அவர் அந்த இல்லறத்தார் என்ன கேட்குறார், எங்கள் ஆற்றுல ஒரு நாளைக்கு சாப்பிடணும், பிக்ஷேன்னு சன்னியாசி சாப்பிடணும்னு கேட்குறான். அதுக்கு இந்த சிஷ்யன் சொல்கிறான், அவன் ஆற்றுல போய் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தானே, போய் சாப்பிட்டு வர்றது தானே, அதுக்கே இந்த அளவுக்கு கஷ்டப்படுற, போய் சாப்பிட்ட வேண்டியது தானே அப்படின்னு குருக்கிட்ட ரொம்ப ஒரு வாத்சல்யமாக பேசுகிறான்.
அப்படி பேசும்போது, அவள்லாம் கூப்பிட்றாளேன்னு நாம் போயிட முடியாதுடா, அவளுக்கு பின்னாடி என்ன பிரார்த்தனை வச்சுருக்காளோ அதை நிறைவேற்றுற மாதிரி இருந்தால் தான் நாம் போகணும் அப்படின்னு அவள் சொன்னான். அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி மடத்தில், அதாவது ஒரு மடம் அது, அந்த மடத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் என்னை வந்து பார்த்தா, எத்தனை பேர் என்னை வந்து பிக்ஷை கூப்பிட்டான்னு கேட்டார். அந்த மடத்தில் உள்ளவா சொன்னார், 3 பேர் உங்களை வந்து பார்க்க வந்தா, 3 பேருமே உங்களை பிக்ஷை கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொன்னார். சரி, நான் வந்து அவள் 3 பேர் ஆற்றுலையும் 3 நாளைக்கு நான் சாப்பிட்றேன். அப்போ நீ இந்த மடத்தை நல்லா கவனித்து பாரு, என்ன நடக்கிறது, நான் ஆற்றுல சாப்பிடும்போது இந்த மடத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கவனித்து எனக்கு சொல்லுன்னார். இல்லை, நம்ம என்ன கேட்டோம், சாப்பிட போய் ஒரு வேளை சாப்பிட்டுவான்னு சொல்கிறதுக்கும், இப்போ மடத்தில் போய் நான் ஆற்றுல சாப்பிட போகிறேன், அப்போ இந்த மடத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டு சொல்லுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த சிஷ்யன் கொஞ்சம் குழம்பிண்டே, எப்பொழுதுமே அவருக்கு உணவு வகைகளை எல்லாம் அவன் தான் பரிமாறுவான், எல்லா விஷயமும் அவன் தான் செய்வான். என்ன பண்ணினா, அந்த சன்னியாசி முதல் ஒரு வீட்டுக்கு போனார், மறுநாள் 3 நாள். அதில் முதல் நாள் அவர் சாப்பிட போயிட்டு இருக்கும்போது ஒரு அந்தனர் அந்த மடத்துக்கு வரார். அவர் வந்து மடத்தில் யாராவது வந்தால் சாப்பாடு போடுற வழக்கம் இருக்கும். அந்த மாதிரி அந்த அந்தனருக்கு சாப்பாடு போடுறான். அந்த குருவுக்கு பண்ணுறவன் தான் அந்த வேலையும் பண்ணுறான், சாப்பாடு போடுறது. அவர் என்ன பண்ணார், சாப்பிட்டுட்டு கையை அலம்பிட்டு திருப்பி கால் அலம்பிட்டு சொம்பில் ஜலம் அதை குடிச்சிட்டு போனார். இதை அவனுக்கு கரெக்டாக கவனிச்சான். மறுநாள் இவர் சாப்பிட போனார். அதே டயத்துக்கு ஒரு அந்தனர் வந்தார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், கால் அலம்பலை, வெறும் கையை அலம்பிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வீட்டுக்கு ஒரு அந்தனர் போகும்போது அதே அந்தனர் வரார். அதே மடத்தில் அவர் சாப்பிட போகும்போதெல்லாம் அந்த அந்தனர் வந்துட்டுருக்கார். யாரோ வேறு அந்தனர்கள் வந்து சாப்பிடும்போது இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு கையை உண்டி அலம்பிட்டு போனார். அவர் வந்து சாப்பிடும்போது தயங்கி சாப்பிட்டார். இப்போது சிஷ்யன்ட்ட கூப்பிட்டு கேட்டார், என்ன நடந்ததுப்பா அப்படின்னா. நீங்கள் அங்கே சாப்பிட போகும்போது முதல் தடவை ஒருத்தர் வந்தார், 2வது நாளும் வந்தார், 3வது நாளும் ஒருத்தர் வந்தார். ஆனால் ஒருத்தர் கால் அலம்பி கையலம்பிட்டு போனார், இன்னொருத்தர் வெறும் கையலம்பிட்டு போனார், இன்னொருத்தர் வந்து வெறும் சாப்பிட்டதோட மாத்திரம் தான் இருந்தார். அவர் கையலம்பும் போதே அப்படியே யோசித்து தயங்கி அவர் வந்து கையை மாத்திரம் அலம்பிட்டு போனார். கையலம்புறதுக்கும் கால் அலம்புறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு போனார். ஏண்டா சாப்பிட்றோங்கிற மாதிரி அவர் கையலம்ப சொல்கிறதே நாமளே நீங்கள் சாப்பிட்டாச்சு முடிஞ்சு போச்சு நீங்கள் கையலம்புன்னு சொல்கிற அளவுக்கு தடுமாறி இருந்தார். நம்ம தான் அவருக்கு தண்ணியை ஊற்றி அலம்ப சொன்னோம், அப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு. உடனே என்ன அப்படின்னு கேட்டால், இதை நல்லா இப்போ புரிஞ்சுக்கோடா, இப்போ அந்த 3 பேரும் வந்து ஆற்றுல போய் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த 3 பேருடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டால், முதல் தடவை சாப்பிட்டவா 3 பேருமே கல்யாணத்தை வேண்டிக்கிறா. 3 பேருமே உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், இதை 3 பேருமே கல்யாணத்தை வேண்டின்னு இருக்கா. ஆனால் முதல் தடவை முதல் வீட்டில் சாப்பிட்டவன் நல்லா கால் அலம்பி கையலம்பி சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு போனால் அந்த வீட்டில் அவன் நினச்சபடி மாட்டு பொண்ணு அமைஞ்சா, அதுக்கு வாரிசு நல்லபடியாக பிறந்தது, அவர்களும் க்ஷேமமாக இருந்தார்கள். ஆனால் அந்த 2வது வீட்டில் கால் அலம்பில் வெறும் கையலம்பிட்டு மாத்திரம் போனார் அப்படின்னு சொல்கிறவா வீட்டில் கல்யாணம் நல்லபடியாக ஆச்சு. ஆனால் அந்த கல்யாணம் ஆனவாளுக்கு குழந்தை பிறகு 3வது தடவை ரொம்ப தடுமாறி சாப்பிட்டவர் கையாலம்பாமல் அப்படியே நிற்கிறார் அப்படின்னு நீ சொன்னியாலோ இல்லையோ, அந்த இடத்துல கல்யாணம் ஆச்சு, ஆத்துக்காருக்கும் ஒய்ஃபுக்கும் சதாசர்வ காலமும் சண்டை, அவளுக்கு வாரிசும் பிறக்கலை அப்படின்னு சொன்னார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இந்த சந்தர்ப்பம், அதாவது இந்த சம்பவத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, கையலம்புறது அப்படிங்கிறது உபாசனை அல்லது மடம் அல்லது தெய்வீகம் சாருகிற பொழுது கர்மாவை முடிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிப்பா. அதனால் கையலம்புறது அப்படிங்கிறதுல அவ்வளவு ஒரு பெரிய கருத்து இருக்குது. அது மாதிரி ஓம் கவச்சாய நமஹா அப்படின்னு சொல்லி நாம் கையலம்ப சொல்கிறா நம்மளை. அப்படி கையலம்புறதுக்குள்ளேலாம் எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்கள். வெறும் தண்ணியை ஊற்றி கையலம்ப வேண்டியதானே. எப்படி இந்த சன்னியாசி கையலம்புற போது எப்படி அவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வினை மாறுபடுறதோ, அதே மாதிரி இந்த கையலம்புறதுக்குள்ளேலாம் ரகசியம் அடங்கியிருக்கு. அதனால் எல்லாத்தையும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம செய்கிறதுனால பூரணமான பலன் வரும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சுத்தமாக குறையும்.
பாவம் போக 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 தான் நமக்கு நல் வழி, அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அது செய்யறதுக்கு உண்டான சூழல் அமையும். இல்லைன்னா நாம் நினைக்கிறதுக்கு உண்டான சூழல் எதுவுமே நினையாது. முதல்ல நல்லதை நினைக்கவே மாட்டோம், அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு உண்டான சூழல் அமையாது. 3வது தடவை அதை என்ன முயற்சி பண்ணினாலும் அது தவறாக போகும் பாவம் இருக்கும்போது. அதே புண்ணியம் நம்ம அந்த மந்திரங்களை கருதி இந்த சைவானுஷ்டானம் இந்த மாதிரி சம்ஸ்காரங்களை எல்லாம் நாம் செய்கிறோம். நாம் செஞ்சுட்டு ஒரு காரியம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவள் செய்கிற எல்லா காரியமும் ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும், தீய விளைவுகளை விளக்கும். அது அவர்களோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நலனை செய்வதாக அமையும். ஒரு வீட்டில் ஒரே ஒருத்தர் சைவானுஷ்டானம் முறையாக பண்ணினா அந்த குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தன் வழி உறவு, அப்படி எல்லாருமே சர்வக்ஷேமத்தை அடையலாம். அந்த தேவதையினுடைய அனுகிரகம். இப்போ கையலம்புறதுங்கிறது ஒரு தேவதையினுடைய அனுகிரகம். அப்படின்னா இந்த கையலம்புறதுக்குள்ளே எவ்வளவு ரகசியம் இருக்குது பாருங்கள். அதனால் சைவானுஷ்டானம் என்பது நாம் நமக்காக செலவிடுகிற நேரம், நம்மை இறைவனோடு தொடர்பு படுத்தி கொள்ளுகிற நேரம், பாவங்களை போக்கி கொள்ளுகிற நேரம், புண்ணியங்களை வரவழைத்து கொள்ளுகிற நேரம், நாம் இறை அனுபவத்தை பெற்று அதன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற நேரம், நாம் நமக்காக செய்கிற நேரம். அந்த நேரத்தை எப்பொழுதும் செய்ய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவ சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.